அண்மை செய்தி. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித் ஷா முக்கிய ஆலோசனை மேற்கொள்ளவிருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கின்றனர்? முழு விவரங்களை பகிரலாம். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து இந்திய தரப்பில் கடந்த 5 நாட்களாக சில எடுத்து வருகின்றனர். ராணுவத்தை அடிக்கடி சந்தித்து பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோர் ஆலோசனை வழங்கி வருகின்றார்கள். மேலும் ராணுவ தளபதிகளும் அடுத்தடுத்து பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் சந்தித்து வருகின்றார்கள். மேலும் பிரதமர் இருந்து குடியரசுத் தலைவருக்கும் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து எல்லை மீறி 5 நாட்களாக சுட்டப்படி இருக்கின்றது. அதன் பதிலடியை உடனுக்குடன் இந்திய ராணுவ தொடர்ந்து இந்த பாதுகாப்புத்துறைக்கான அமைச்சரவை கூட்டம் அந்த நிலைக்குள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் பாதுகாப்பு கூட்டம் நாளையும் நடைபெற இருக்கின்றது. ஏற்கனவே பிரதமர் உள்ளிட்டவர்கள் பங்கேற்புடன் ஏதேனும் நடைபெற்றிருந்த நிலையில் நாளைய தினமும் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான நிலைக்குழு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் சில முக்கியமான ஆலோசனை தற்பொழுது உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடைய உயர் அதிகாரிகள் பங்கேற்க இருக்கிறார்கள். தேசிய பாதுகாப்பு NSG அந்த படை உயர் அதிகாரிகளும் CRPF என்று சொல்லப்படக்கூடிய துணை ராணுவ படையினுடைய உயர் அதிகாரிகளும் உடனான இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க இருக்கின்றார்கள். தலைமையில் நாளை பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ள நிலையில பஹல்காம் தாக்குதலை தொந்திருத்தங்களுடன் தொடர்ச்சியான பதற்கான சூழலும் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா சில முக்கிய அறிவுறுத்தலை எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள், துணை ராணுவ படை வீரர்கள், சிறப்பு யுத்த குழுவினர் என்று இந்திய ராணுவ படைப்பிரிவினுடைய ஒவ்வொரு பிரிவினரையும் அழைத்து உள்துறை அமைச்சர் அவர்கள் பேசி வருகின்றார்கள். மேலும் கடற்படை, வான்படை, தரைப்படை என்று முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கின்றன. பாகிஸ்தான் தரப்பிலிருந்து என்னவெல்லாம் செய்யப்படுகின்றது என்பதும் உள்துறை அமைச்சகம் மட்டுமல்லாமல் உளவுத்துறை மூலமாகவும் தொடர்ந்து கவனிக்கப்படுகின்றது. எனவே பாகிஸ்தானுக்கான உரிய பதிலடி, பாகிஸ்தான் தரப்பிலிருந்து ஏதேனும் அசம்பாவிதத்தை மேற்கொள்வதற்கான சிறிய முயற்சி நடந்தாலே அதற்கு பெரிய பதிலை அவர்களுக்கு தரக்கூடிய வகையிலே இந்த தொடர் சந்திப்புகளை உள்துறை அமைச்சர், பிரதமர் ஆகியோர் அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.